அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 28/11/2024. துவாதசி திதி காலை 6:24 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சித்திரை நட்சத்திரம் காலை 7:33 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சமநோக்கு நாள். சித்த யோகம் காலை 7:33 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன். இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, அன்னதானம் செய்ய, குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, புது பதவி ஏற்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கோபப்பட்டு வென்றுவிட்டால் உன்னுடைய கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமையே பெரிதாகும். ஆமாங்க, நீங்கள் சில நேரங்களில் கோபப்படுறதெல்லாம் உண்டுங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய கோபமான வார்த்தைகளை கேட்டு மௌனமாக, அமைதியாக, பொறுமையாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை தனிப்பட்ட வகையில் அழைத்து பாராட்டக்கூடியவர்கள், அவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினம் பழைய நண்பர் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், கிரகப்பிரவேசம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்களுடைய மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும், பற்று வரவு அதிகரிக்குங்க. அதே மாதிரி கூடுதலாக ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்னைக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும், இன்னொரு பக்கம் வேலை சுமை உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளையும் மேலதிகாரிகள் ஒப்படைப்பாங்கங்க. சந்திரன் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பணவரவு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே. சந்தோஷத்தில் எந்த உறுதியும் வாக்குறுதியும் தராதே. அழுகையில் யாரையும் நம்பாதே. ஆமாங்க, கோபமாக இருக்கும் பொழுது நாம் எடுக்கிற முடிவெல்லாமே தப்பாக போயிடுங்க. அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் உனக்கு இது பண்ணித்தரேன், அது செய்து தரேன் அப்படின்னு யாருக்கும் வாக்குறுதியும் தரக்கூடாதுங்க. சிலர்லாம் அழுதெல்லாம் காரியத்தை சாதிச்சிருவாங்க. அதனால தான் அழுகையில் யாரும் நம்பாதே அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த 3 தத்துவங்களை நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல கோபத்தில் யார் மனதையும் புண்படுத்தாமல் எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வருங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு அதில் இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நீங்கள் தான் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அடகில் இருக்கிற நகையை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மறைந்து கிடந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு சிலருக்கு வீசா கிடைக்கும். வெளிநாடு போய் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோருடைய ஆசீர்வாதம் உண்டு. பூர்வீக சொத்து விஷயங்கள் அதெல்லாம் சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு சின்ன சின்ன சலுகைகள், எதிர்பார்த்த இடமாற்றங்கள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைய தினத்தில் லாபகரமாக இருக்கும். புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, புது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துறது அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே வேகமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நம்முடைய வார்த்தையால் ஒருவர் மன நிம்மதி அடைகிறார் என்றால் அதுவும் ஒரு வகையான தர்மம்தான். ஆமாங்க, சிலர்லாம் காசு பணத்தை வாரி கொடுப்பாங்க, வாரி இறைப்பாங்க. ஆனால் கடுகடுன்னு பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க, புலம்பிக்கிட்டே கொடுப்பாங்க. அதெல்லாம் தர்மமாகாதுங்க. ஆனால் அதுக்கு பதிலாக கனிவான வார்த்தைகளால் காயமடைந்து வரக்கூடிய இதயங்களுக்கு எல்லா வகையிலுமே இதமான வார்த்தைகளை தருவதெல்லாம் ஒரு தர்மம் தாங்க. நீங்களும் அப்படித்தாங்க. எப்பொழுதுமே இதமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சூரியன் சாதகமாக இருக்கிறார். அதனால் இன்றைய தினம் வெற்றி உண்டு. உங்களுக்கு பணவரவு உண்டு. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடி வர வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. அதே மாதிரி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கலான்னு நீங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வாயை கட்டி வைத்து கட்டி சேர்த்து வச்சதெல்லாம் கரைஞ்சிருமோ, வீண் செலவுகள் வந்துருமோங்கிற பயமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி கடையில் வியாபாரம் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள்
ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆதரவாக எல்லாருமே இருப்பாங்க. அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், களைப்பு, சோர்வு இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தனிமைக்கு அஞ்சாதே, எதற்காகவும் யாரிடமும் சென்று கெஞ்சாதே. ஏனென்றால் நிழல் கூட மறைந்துவிடும் இருளில். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் நாம் தான் எல்லாத்தையும் அனுபவிச்சாகணும். உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட வேணால் எல்லோரும் அழைச்சிட்டு போகலாம். ஆனால் மருந்து மாத்திரை நாம் தான் சாப்பிட்டாகணும். வலிகளை நாம் தான் தாங்கியாகணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவர்கள் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் தன்னுடைய வழிகளை பொறுத்து கொண்டு வழிகளை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் ஒரு பக்கம் இருக்கும். ஆன்மீக தேடலுக்கு ஒரு கேள்விக்கு பதிலும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தாய் வழி உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்குங்க. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. புதுசாக பாசமாக பேசுகிறவங்களை அதிகம் நம்பிடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் வண்டியை யாருக்கும் இரவல் தராதீங்க. மற்றவங்க வண்டியையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வியாபாரத்தில் நீங்கள் அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் உத்தியோகஸ்தானத்தை பார்க்கறதுனால மேலதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொண்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விசுவாசம் ஒரு விலை உயர்ந்த பரிசு. அதை மலிவான புத்தி உள்ளவர்களிடம் எதிர்பார்க்காதே. ஆமாங்க, எல்லாரும் நன்றியோடு இருப்பாங்க அப்படின்னு நாம் எப்பயுமே எதிர்பார்க்க முடியாதுங்க. சிலர்லாம் நம்மக்கிட்ட ஆதாயம் தேடி வருவாங்க. நம்மளை வச்சு காரியம் சாதிக்கிறதுக்காக வருவாங்க. அது முடிஞ்ச உடனே நம்ம பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லார்கிட்டையும் பேசுவீங்க, எல்லார்கிட்டையும் பழகுவீங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது உதவி செய்தாங்கன்னா அதை ஒரு காலத்திலையும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நன்றி மறவாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியாய் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. சந்திரன் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் புது முதலீடுகள் தைரியமாக நீங்கள் செய்வீங்க.
புது வேலையாட்களை வேலைக்கு உட்கார வைப்பீங்க. அதே மாதிரி பங்குதாரர்கள் புதுசாக வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. சில புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மாறிவிடும் அல்லது பழகிவிடும், இந்த ரெண்டு தாங்க நடக்கும். இதை மீறி எதுவுமே நடந்துராது. சாதாரணமாக நம்ம மனசு என்ன சொல்லுது, இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது, இதெல்லாம் பழகிடும், இதெல்லாம் பழகிக்கும். இந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் பழக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான உளவியல் சிந்தனைகள் உங்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்லி தருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அனாவசிய பேச்சுக்களை குறைங்க. ஆத்திரமாக யாராவது பேசினாலும் ஆத்திரப்படுற மாதிரி உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டாலும் அப்பயும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் காலையில் 7:33 வரைக்கும் தான் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஆத்திரப்பட்டீங்க. இன்றைக்கி அதெல்லாமே சரியாகி இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டுங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் காலையில் 7:33 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மாறிவிடும் அல்லது பழகிவிடும், இந்த இரண்டை மீறி வேறு என்ன நடந்துவிடப் போகிறது வாழ்க்கையில்? ஆமாங்க, பெருசாக நாம் ஏதாவது கவலைப்பட்டுருப்போம். அதை பெரியவங்கள்ட்ட போய் நாம் சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் மாறிடும்பா, நீ எதுவும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் நம்ம நண்பர்கள்ட்ட, நம்மளை விட வயதில் குறைவானவங்கள்ட்ட நாம் அந்த பிரச்சனையை சொல்லும்போது அதெல்லாம் பழகிடும், நீ இதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தாங்க வாழ்க்கையின் யதார்த்தமான விஷயங்கள். அதனால தாங்க மாறிவிடும் அல்லது பழகிவிடும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் மாறிடுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லுநர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் காலை 7:33 வரைக்கும் சந்திரன் இருக்கார். அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்கும். காலையில் 7:33
நட்சத்திரத்திலிருந்தே அருமையாக இருக்குதுங்க. நேற்று சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, சோர்வாக இருந்தீங்க, களைப்பாக இருந்தீங்க, முன்கோபத்தோடு இருந்தீங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாறி உற்சாகமாக இருப்பீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 7:33 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. குறிப்பாக விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் நிம்மதியும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், மறைமுகமாக வேலை சுமையில் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. குடும்பத்திலேயும் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மரத்தை நட்டவுடன் கனிகள் கிடைப்பதில்லை. ஆனால் அது காய்க்கத் தொடங்கியவுடன் தொடர்ந்து கனிகளை தருகிறது. தாமதமான வெற்றி தான் நிரந்தரமாக இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எதுலேயுமே அவசரப்பட மாட்டீங்க. ஆனால் எது கிடைத்தாலும் அது நிரந்தரமாக கிடைக்கணும், தற்காலிகமாக கிடைக்கக்கூடாது. அந்த தற்காலிக வெற்றி நமக்கு தேவையில்லைன்னு எங்கும் எப்பொழுதும் நிரந்தரத்தையும் தரத்தையும் தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாகி கொண்டே போகுங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக உடல் சோர்வு, களைப்பு கொஞ்சம் இருக்கும். உடல் உஷ்ணத்தால் சின்னதாக அடிவயிறு வலிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய காய்கள், கனிகள், கீரைகள் அதெல்லாம் அதிகம் சாப்பிட்றது நல்லதுங்க. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த வேலைக்கு போனாலும் அதெல்லாம் தாமதமாகுதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஆனாலும் குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால, குரு பகவானின் பார்வையும் உங்கள் மேலே படுறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. காரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக சுக்கிரன் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் போட்டிகள் அதிகமாகிக்கிட்டே போகும். வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு சில தள்ளுபடி விற்பனை அந்த மாதிரி சில திட்டங்கள் போட்டு தேங்கி கிடந்த சரக்குகளை இன்றைக்கி நீங்கள் விட்டு தீர்ப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது. சும்மாவா எல்லா நேரத்துலையும் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதனால் அதிகாரிகளுடைய பார்வையில் நீங்கள் படுவீங்க. அவங்க மனசுலேயும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும். ஆனால் நீ எதிர்த்து நின்றால் துன்பம் போய் மறைந்துவிடும். ஆமாங்க, அதனால் தாங்க துன்பத்தை கண்டு நீங்கள் பயந்து ஓட மாட்டீங்க. எதிர்த்து நின்று என்ன தான் ஆகுது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் பந்தய குதிரைகளாய் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எடுத்த காரியங்கள்லாம் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில்
உத்தியோகத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பழைய சொந்த பந்தங்கள் வீட்டு கல்யாணம், காது குத்து விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு, லாபமும் அதிகரிக்குங்க. பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகஸ்தானாதிபதி யோகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். சிலருக்கு சின்ன சின்ன பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சம்பள பாக்கி தொகையும் கைக்கு வருங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வருத்தம் இங்கே 2 வகைகளில்தான் இருக்கிறது. நினைத்தது நடக்கவில்லையே என்று ஒரு சிலர், நடந்ததையே நினைத்து ஒரு சிலர். இந்த 2 நிலைகளில் தான் வருத்தங்கள் வருகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நடந்தது நடந்துருச்சு, நடக்க போகிறது நல்லதாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் கடந்து வந்ததையே நினைத்து கொண்டிருக்காமல் எதிர்காலத்தை பற்றி யோசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. சூரியன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போக வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பாதச்சனி நடக்கிறதுனால வீடு மாறுறது, ஊர் மாறுறது, அந்த மாதிரியும் சிலருக்கு நல்லதெல்லாமே நடக்கும். ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் 12வது வீட்டில் இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத பணவரவும் சில நேரங்களில் உங்களுக்கு உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. சந்திரனும் சாதகமான வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு மரியாதையும் கொடுப்பாங்க. 7 சனி இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள் ஒரு பக்கம் இருக்கும். அதை கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பூர்வீக சொத்து கைக்கு வருங்க. அதே மாதிரி ஒரு சிலர் சொந்த ஊரில் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை, கரை சேர படகு மட்டும் இருந்தால் போதாது, துடுப்பாய் வரும் உறவுகளை இழந்து விடாதீர்கள். ஆமாங்க, நாம் இருக்கிறோம். நமக்கு துடுப்பாக, நமக்கு உதவியாக, எப்படி படகுலேருந்து நாம் அதை வழித்து கொண்டு வரத்துக்கு துடுப்பு தேவைப்படுதோ அது மாதிரி வாழ்க்கைக்கு நல்ல உறவுகள் தேவைப்படுதுங்க. அதனால தாங்க நீங்கள் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கஷ்ட காலத்தில் யார் நமக்கு ஆறுதலாக பேசினாங்களோ, யார் அந்த நேரத்தில் சின்ன சின்ன உதவிகள் செய்தார்களோ அவர்களையெல்லாம் கடைசி வரை நினைவில் வைத்து
பிடித்து காப்பாற்றுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். லாபாதிபதி, அதாவது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. என்னதான் சுக்கிரன் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாலும் ராசிக்குள்ளார சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர் அப்பப்போ ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. நடந்து போனதெல்லாம் நினச்சி இப்போ சில நேரம் நீங்கள் நடுங்கிக்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரி மறுபடியும் ஏதாவது ஆயிடுமோ, நம்ம பேருக்கு ஏதாவது களங்கம் வந்துடுமோ, அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை கொஞ்சம் தூர தூக்கி போட பாருங்க. ஜென்மச்சனி அப்படின்னாலே இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடும். ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்தும் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, லாபகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு வசூலாகுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் செல்வாக்கோடு இன்னைக்கு இருப்பீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாததெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இருபக்கமும் கூர்மையாக உள்ள கத்தி எப்படி ஆபத்தானதோ அதுபோலத்தான் எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களும். ஆமாங்க, ரெண்டு பக்கமும் சாயக்கூடியவங்களாக இருப்பாங்க. பச்சோந்தித்தனமாகவும் இருப்பாங்க. எங்கே பழுக்குதோ அங்கே நின்றுருப்பாங்க. இப்படி ஆரம்பத்தில் தான் நீங்கள் எல்லாரையும் நல்லவங்க அப்படின்னு நம்பி ஏமாந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டீங்க. யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எதை பேசக்கூடாது அப்படின்னு தெளிவாக ஏமாறாமல் முடிவெடுக்கக்கூடிய சமயோஜித புத்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். நீயா நானான்னு மோதிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் எல்லார்கிட்டையுமே சின்னதாக இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:33 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அதனால் நேற்று முடியாத பல விஷயங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:33 சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் இன்றைய தினத்தில் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் லாபம் சுமாராக இருக்கும், மற்றவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வேலை சுமை இருக்கும், மற்றவங்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்காது. ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நிம்மதியாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சிலர்லாம் சொன்னாங்கன்னா அப்படியா சொன்னாங்க, நான் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிடுங்க. அப்படி சொன்னாரா, அப்போ அதுக்கு மேலே இப்படி போய் சொல்லுங்கள்,
அப்படின்னு அந்த சிக்கலை வளர்த்தாமல் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.